வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணலாம் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரே கொண்டாட்டம் தான். கோல்டு 9025, நிஃப்டி 70 பாயிண்ட் டவுனு, பேங்க் நிஃப்டி 420 பாயிண்ட் டவுனு. அப்புறம் ட்ரேடர் ஆளுங்க இன்னொரு கம்பெனி வாங்கினாங்க, ஸ்கெச்சர் அப்படின்னு. டேரிஃப் போட்டோன்னா அது $40 இறங்கிச்சு. நிறைய பசங்க அதை ஆவரேஜ் பண்ணாங்க. இன்றைக்கி 48லேருந்து 50 வரைக்கும் இருக்கும் ஆவரேஜ் பண்ணவங்களுக்கு விலை. அதை ஒரு ப்ரைவேட் கம்பெனி இல்லை டேரிஃபுக்கு முன்னாடி இருந்த விலை தான் கரெக்ட் விலை அப்படின்னு சொல்லி 3G கேபிட்டல் அதை வாங்கிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் ஆவரேஜ் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் $10 ஒரு ஷேருக்கு கிடச்சிருச்சு. காசை வாங்கி பேக்கெட்டில் போட்டாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம இப்போ இந்த ஃபாரின் கம்பெனியில் கூட என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். $9 பில்லியன் $63 வாங்கிட்டாங்க. ஸோ 30%. ஸோ அந்த சேர்மன் சிஇஓலாம் அப்படியே இருப்பாங்க, அதனால் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இருக்காது அப்படின்னு. ஸோ இப்போ அதை பிராண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி க்ரோத் பொட்டென்ஷியல் ஏற்றி அப்புறம் பண்ணுவாங்க. சோனி என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, சோனி பேங்கை தனியாக பிரித்து லிஸ்ட் பண்ணிவிடுவோன்ட்டாங்க. அப்போ ROIC பயங்கரமாக ஏறும். ஸோ சோனியோட ஸ்டாக்கும் குப்புன்னு ஏறிடுச்சு. ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங் வால்யூம் க்ரோத்து, அர்பன் டிமாண்டு அப்படிங்கிறாங்க. ஸோ கிடுன்னு இது வேல்யூ ஏறுது. எது மஹேந்திராவோட ஸ்டாக் வேல்யூ ஏறி இருக்குது. அதனால் அவங்க தான் இனிமேல் SUV ராஜா தந்தைன்னு சொல்லி டாடா மோட்டார்ஸை 1% அடிச்சிருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ப்ராப்ளம் என்னன்னு நான் விஷ்ணுவோட ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒன்று கடன் ஜாஸ்தி அண்ட் ப்ளஸ் ஹோல்டிங் கம்பெனி. என்கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணது இருக்குது. அண்ட் இப்போ சசங்கியாங்க காசு போட்டு காப்பாற்ற முடியல. அதனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பைட்ஸ் மோர் தென் வாட் இட் கேன் சூ. அதாவது ஜீரணம் பண்ண முடியாத அளவுக்கு சாப்பிட்ருவாங்க. அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இதுதான் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் மாருதியோட மார்க்கெட் ஷேரு வரலாறுலேயே முதல் வாட்டி 40 கீழே போயிடுச்சு. M&M ஜஸ்ட்டு செகண்ட் பிளேஸுக்கு போயிடுச்சு. 2, 3, 4க்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 2 மஹேந்திரா, 3 டாட்டா, 4 ஹியூண்டை. ஹியூண்டை புதுசாக வண்டி லான்ச் பண்ணலன்னா பின்னாடி எங்கேயாவது போய் முடியும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வச்சுருக்கிற டொயோட்டா குபுன்னு ரேஸ் குதிரையில் ஓடிட்டுருக்கு. இந்தியாவில் டொயோட்டாவில் ஒரு 14% ஸ்டேக்கு நியோல் டாட்டாவோட டாக்டர்-இன்-லாட்ட இருக்குது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நியோல் டாட்டாவோட டாக்டர்-இன்-லா தான் சேர்பர்சன் ஆஃப் டொயோட்டா கிர்லோஸ்கர். அவங்க பேர் மானசி டாட்டா கிர்லோஸ்கர். இன்றைக்கி ஏத்தர் எனர்ஜியோட பப்ளிக் இஷ்யூ வந்துருச்சு. லிஸ்டிங்கு ஃப்ளாட்டு விற்றுட்டு பேசாமல் இதை வாங்கிக்கிறது பெட்டர். ஹீரோ மோட்டார் இதில் இருக்கணும்னா, இல்லாட்டா ஏத்தர் ஓலை தான் புஸ்ஸு. ரைட்டா? இப்போ IPO ப்ரைஸ்லேருந்து 3% டவுனு. இதுவும் ஓலா மாதிரி ஆயிருக்க வேண்டியது. ஆனால் இவன் காசு போட்டு உட்காந்துன்னு இருக்கிறான் ஹீரோ. அவன் லாக்காக தூக்கிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மேட்டர். பெயின் கேபிட்டல் என்ன பண்ணியிருக்கிறான், துட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாஸ், CCA சீக்கிரமாக அப்ரூவல் கொடுங்க, 4400 கோடி போட்டு மணப்புரம் ஃபைனான்ஸை டேக்கப் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. 2 சப்சிட்ரி மூலமாக, இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ம்ஸ் மூலமாக நாங்கள் காசு போடுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே சமயத்தில் தங்கம் ராக்கெட்டில் ஏறி திரும்பி இன்றைக்கி 250 ரூபா ஏறிடுச்சு. அதனால் பெயின் கேபிட்டல் ஓப்பன் ஆஃபர் வேறு போடும். அவன் பக்காவாக டேக் ஓவர் பண்ணிவிடுவான். ஸோ பெயின் கேபிட்டல் தான் கம்பெனியை நடத்தும். இதுவும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி ஒரே நியூஸாக நம்மளுக்கு எல்லாமே நற்செய்திகள். LG எலக்ட்ரானிக்ஸ் வேறு ஒரு அறிக்கை விட்டுருக்குறான். LG எலக்ட்ரானிக்ஸ் என்ன சொல்கிறான், இப்போ எங்களால் ப்ரெஷர் போட முடியல, வில் நாட் பி ப்ரெஷர்டு இம்மீடியட்லி, எங்களுக்கு பணம் தேவையில்லை, நல்ல வேல்யூவேஷன் கொடுக்கலான்னு பார்த்தோம், இப்போ வேல்யூவேஷன் சரியாக இல்லை, அதனால் கொடுக்கல அப்படிங்கிறோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு வீக்காக தான் இருக்கும். நம்ம ஹாப்பியாக இருப்போம். நம்ம ஸ்ட்ராட்டஜி எஸ்பெஷலி வெளிநாட்டில் போய் இந்த கரெக்டாக அந்த சரக்கை வாங்கிறதுங்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள்.
அப்புறம் என்னோடய ஒரு ஃபேவரட் கம்பெனி 2008 வாங்கினது 30%க்கு மேலே லாபம் ஏறிடுச்சு. டாடா கம்பெனி டிவிடெண்ட் வேறு 2.25 கொடுத்துருக்கான். இந்தியன் ஹோட்டல்ஸு. ஸோ 30 ரூபாய்க்கு வாங்கினது. தாத்தாவோட ஆசீர்வாதம் நல்லதாக கிடச்சிது. காசு வாங்கி பேக்கெட்டில் போட்டுப்போம். 800 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு விலைங்கிறாங்க. அதை பத்திரமா எடுத்து பொக்கிஷமாக ஞாபகமாக எடுத்து உள்ளே வச்சுப்போம். ஏதோ ரெவன்யூலாம் ஏறிடுச்சான், அதனால் சந்தோஷமாக இருக்காங்களாம். ஸோ 20% ஆஃப் நெட் ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்களாம். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கணும். ஸோ இன்னும் ஹோட்டலெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து இன்னும் நிறைய ஹோட்டல் ரூமெல்லாம் நம்மளுக்கு திருப்பதியில் 2வது ஹோட்டல்லாம் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நல்லது. நேற்று எல்லா என்டர்டெயின்மெண்ட் கம்பெனிஸ் தாக்கும் தர்மடி, நெட்ஃப்ளிக்ஸு, அது இது எல்லாமே அடி. டிஸ்னி, வார்னர் பிரதர்ஸ் எல்லாமே அவுட்டு. ஏன்னா நீங்கள் வந்து ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து அமெரிக்காவுக்கு வெளில படம் எடுக்கிறீங்க சீப்பாக, அதனால தான் எனக்கு நட்டம் ஆகுது, அதனால் உண்மையிலையும் டேரிஃப் போடுவேங்கிறாரு. அப்புறம் கடைசியில் சொல்லிட்டார், போப்பாண்டவர் மாதிரி நான் ஃபோட்டோ எடுக்கலை, யாரோ எடுத்து போட்டாங்கங்கிறாரு. ஸோ இதுதான் இன்றைக்கி செய்தி. நான் ஏன் இன்றைக்கி குயிக்காக முடிக்கிறேன்னா, 2 கேள்வியை விஷ்ணு கேட்குறேங்கிறாரு, கேட்கட்டும். நிறைய கேள்விகள் இருக்குது, அதை சாட்டர்டே சண்டே கேட்கலாம். இன்றைக்கி குறிப்பிட்ட ஒரு 2-3 கேள்விகள் மட்டும் சார்ட்டை கேட்டு அதுக்கான விளக்கத்தை பெறலாம். சார், புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சா சார்? மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி இறங்கிடுச்சே காற்று. 70 பாயிண்ட் தானே சார் இறங்கி? இப்போ இன்னும் டேரிஃபோட இன்னும் ஒரு 6 மாதம் பாரு. உன் ஐடி என்ன ஆகுதுன்னு பாரு. எல்லாம் நற்செய்தியாக சொல்லிகிட்ருக்கோமே, இந்த செய்தியை சொல்ல. டிஎஸ்சிஎஸில் வேரியபிள் பே, நான் எல்லாரையும் வேலைக்கு வச்சுக்கணுங்கிறீங்க, அதனால் இந்த வேரியபிள் பேயை கொஞ்சம் அப்படின்னு கட் பண்ணிட்டான். எல்லா ஐடி கம்பெனிலையும் கட் பண்ணுவான். இது வேலையில் இருக்கிறவனுக்கு பல பேருக்கு வேலை போயிடும். நீ அதோட இம்பேக்ட் எல்லாம் பார்க்கணும், பைக் சேல்ஸ் எல்லாம் பார்க்கணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். ஸ்கெச்சர்ஸை ஒரு பிரேசில்காரன் வாங்கியிருக்கிறான் 3G கேபிட்டல். நம்ம தாத்தா என்றைக்கோ போட்ட கம்பெனிக்கு யாரோ ஒரு பேங்க்கை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அவர் வாங்கி போட்டுக்கிறாரு. அதுக்காக நம்ம சந்தோஷப்படுறோம். இங்கே சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது சார்? இந்த எஸ் பேங்க் அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் அ குட் பேங்க் அப்படின்றது தானே சார் முன்னாடி நீங்கள் சொல்லிட்டு இருந்தது? இல்லை சார், பையன் ஜஸ்ட் 15,000 crores பாஸ். பேங்கிங் லைசன்ஸே வாங்க முடியாது. 15%க்கு மேலே எஃப்டிஏ இருக்கக்கூடாது. அவனுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்து தாம்பாளத்தில் வெத்தலை பார்க்க வச்சு 51% எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அங்கே 0%ல் வாங்கி இங்கே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ரைட்டா? ஓகே. 15,000 crores ஒரு பேங்க்கு கிடைக்குது. யாருக்கு கிடைக்கும்? ஒரு எக்ஸிஸ்டிங் பேங்க்கை 15,000 crores யார் கொடுப்பாங்க? இது வந்து ரத்தன் டாட்டா ஏர் இந்தியா வாங்கின மாதிரி யோசிக்கலாமா சார்? அது மாதிரி தான் அது. அவன் 5 வருஷத்தில் நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்க. இந்த காசு போட்ட கோத்தக்கு, எஸ்பிஐக்கெல்லாம் போட்ட காசை திருப்பி கொடுப்பான், இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்லாம் வரும். சுமிட்டோமோக்கு என்ன போச்சு? ஒரு ஜாப்பனீஸ் பேங்குக்கு உள்ள என்ட்ரி இல்லை. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர் தாத்தா வாங்கறச்சே வாங்கி சீப்பாக வாங்கி வச்சுருக்கிறோம். நம்மளுக்கு நல்லது தானே. நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பேசும்போது நான் பக்கத்தில் உட்காந்து கேட்டுருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சு தெரியுங்களா? ஓப்பனாக உங்கள் தாத்தா உங்களுக்கு கொடுத்ததை விட ரத்தன் டாட்டா தாத்தாவும் வாரன் பஃபெட் தாத்தாவும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. எனக்கு மட்டும் கொடுக்கல, நான் ஃபாலோ பண்ணவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. ஓகே சார். சார், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு சார், ரொம்ப நல்லாவே குறைஞ்சிருக்கு. அரௌண்ட் $59 மாதிரி இருக்குது. இதனால் ஹெச்பி, பிபிசிஎல், இந்தியன் ஆயில் இவங்க 3 பேர்த்துக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்க, காதில் பூ எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சுற்றியாச்சு சார். எங்களுக்கு தான் விலையை குறைக்க மாட்டேங்கிறாங்க சார். பெட்ரோல் டீசல் 2 ரூபா டேக்ஸ் போட்டு அம்மா எடுத்துருவாங்கல்ல. ஓகே. அவன் ரொம்ப காசு பண்ணிட்டா அதுக்கு டேக்ஸ் வச்சுருக்கோம். ஓகே. அது அவங்களுக்கும் ப்ராஃபிட் ஆகாதா சார்? இப்போ நான் லாஸ்ட் டைம் ப்ராஃபிட் ஆகிற மாதிரி இருந்தபோது டேக்ஸ் போட்டு எடுத்துட்டோம். நாங்கள் வந்து ஒரு டீம் ஓனர், கிரிக்கெட் டீம் ஓனருக்கு ஃபோன் போடுவோம், ஐயா டேக்ஸாக போடலாமா இல்லை கொஞ்ச நாள் நீங்கள் சம்பாதிச்சுக்கிறீங்களான்னு கேட்போம். அவர் சொல்கிற பதிலில் தான் எல்லாமே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அவருக்கு வந்து பாருங்கள், பிஎஸ்என்எல் டவருக்கு பில் போட மறந்து போயிட்டான். சாம்சங் வந்து ஏதோ டவர்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து நீ வந்து டேக்ஸ் கட்டணும், இம்போர்ட் மிஸ்டடின்னு. அவன் என்ன சொல்கிறான், டீம் ஓனருக்கு ஒரு ப்ராக்டிஸு, எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸான்னு கேட்டிருக்கான். அதுலேருந்தே நீ புரிஞ்சுக்கணும், யாரை கேட்டு டிசிஷன் எடுப்பாங்க இந்த பெட்ரோல் டீசல் விலையிலன்னு
நீங்கள் புரிஞ்சுருக்கணும். இந்த என்டர்டைன்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ட்ரம்ப் எந்த பக்கம் எந்திரிக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ எதுலடா நான் டேரிஃப் போடுறதுன்னு எனக்கு தெரியல. டிவி பார்த்துட்டு இருக்கிறப்ப டக்குன்னு நான் ஒன்று பார்த்தேன், ஓகே சினிமா மேலே இனிமேல் டேரிஃப் அந்த மாதிரி தான் போட்டிருக்காரா சார்? அவரே என்ன பண்ணாரு, போப் மாதிரி ஒன்று போட்டு, ஆமாம் பார்த்தேன், அவரே ரிலீஸ் பண்ணிட்டு வேற எவனோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கிறாரு. அவருக்கு சடனாக ஆசை வந்துருச்சு, இந்த போப்பு மாதிரி நம்ம வேஷம் போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்னு. அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னாரே சார். ஆமாம். ஸோ இப்போ நான் வந்து ஐ வில் பி அ குட் போப் அப்படிங்கிறாரு. அதனால் இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த உலகமே அதான் சொல்கிறேன், இந்த சைடு இருந்துக்கிறாரா அந்த சைடு இருந்துக்கிறாரா அப்படிங்கிறது தான். ஓகே சார். இன்னொன்று வந்து பார்க்குறவங்களுக்கு பிடிக்காத ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கோல்டு வந்து 270 ரூபா ஏறி இருக்குது சார். ஒன்று டப்புன்னு 300 ரூபா குறையுது, இல்லை டக்குன்னு 300 ரூபா ஏறுது, நம்ம குறைய இல்லை ஃப்ளாட்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஷார்ட் டேர்ம்னு யோசிக்கிறீங்க. வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் தொலைநோக்க பார்வையில் பார்க்கணும். ஒரு 10,000 கிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இறங்கி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான், என்னால் அங்கே போக முடியும்னு சொல்லி காமிச்சிட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தான். இப்போயும் நீ வாங்குறியா வாங்கலையா? வாங்கலைன்னா உன் பிரச்சனை. 4 நாள் நீங்கள் வாங்கலே ஏறிடுச்சு. ஓகே சார், டன். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுமிட்டோமோ பேங்க் வந்து எஸ் பேங்க்கில் 51% ஸ்டேக்கு எடுக்கிறாங்கன்ற சுச்சுவேஷனில் நாம் எஸ் பேங்க்குள்ளே இறங்கலாமா வேண்டாமா, இல்லை வேடிக்கை பார்க்கலாமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேள்வியை சாட்டர்டே ஆனந்த் சார்ட்ட நான் கேட்டு பதில் வாங்கி தரேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளை ஃபாலோ பண்ணவங்களுக்கு வெரி ஹாப்பி டே. எஸ்பெஷலி ட்ரேடரோட அமெரிக்கன் அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டாக் ஃபாலோவர்ஸுக்கு எக்ஸ்ட்ரீம்லி குட் டே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். எங்கள்கிட்ட வந்து 4 சேனல் இருக்குது. பைசா போல்தா இன் ஹிந்தி சேனல், மணி மாத்தலுன்னு தெலுங்கு சேனல், மணி மாத்துன்னு கன்னடாவில் சேனல், மணி பேச்சு மலையாளம்னு மலையாளத்தில் சேனல். அவங்க ஃப்ரெண்ட்ஸு தமிழ் தெரியாதவங்க அந்தந்த லாங்குவேஜில் பார்த்து இந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேச்சு.com விசிட் பண்ணுங்கள்.